Hello fighters, welcome to Mr. Reasoning channel. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா MTS ரீசனிங் டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே லான்ச் பண்ணிட்டு இருந்தோம். அதில் டெஸ்ட் 2ஓட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ ஃபைட்டர்ஸ். டெஸ்ட் 2 நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃபைட்டர்ஸ். நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். அப்படி சால்வ் பண்ணலைன்னா வீடியோ வந்து நான் டேக் பண்ணுறேன். நீங்கள் அதை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இல்லை டேரெக்டாக இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டே சால்வ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? நோ ப்ராப்ளம். ஸோ டேரெக்டாக நம்ம கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது ஃபைட்டர்ஸ் MTSக்கு. ஸோ நீங்கள் கொஷின்ஸை சால்வ் பண்ணிங்கன்னா தான் உங்களால் ரீசனிங்கில் ஒரு நல்ல மார்க் எடுக்க முடியும். ஸ்டில் இட்ஸ் குவாலிஃபைங் நேச்சர் தான், பட் இருந்தாலும் நீங்கள் ரீசனிங்கில் ஓரளவுக்கு மார்க் எடுத்தால் தான் குவாலிஃபை ஆக முடியல. அதனால் கண்டிப்பாக நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அதுவும் நம்ம டெஸ்ட் சீரிஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ 20 ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் நியூ பேட்டர்னில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்குறாங்களோ அதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் டு அட்டெண்ட் MTS எக்ஸாம், ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ், அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, இல்லை ஏற்கனவே வீடியோஸ் பார்த்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்க, MTS ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ரீசனிங்கில் அவங்களும் நல்ல மார்க் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுடைய ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், மிஸ்ஸிங் நம்பர் கொஷின். இதை எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பாருங்கள். 3லேருந்து 16, தென் 66, 201, 406. ஸோ ஃபைட்டர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்தால் இங்கே வேலைக்கு ஆகாது. பிகாஸ் ஏன்னா பெரிய பெரிய டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 × 5 டைம்ஸ் பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். பண்ணிட்டு நம்ம +1 பண்ணலாம். அதாவது 5ஆல் பெருக்கி +1 பண்ணுறோம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸோ நம்மளுக்கு 16 வருது. ஸோ இந்த சேம் வே 16 × 4 டைம்ஸ் பண்ணுறோம், நம்மளுக்கு 64 வருது. +2 பண்ணுறோம், ஓகேங்களா? 66 நம்மளுக்கு வந்திருக்கு. அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு 5ஆல் மல்டிப்ளை பண்ணி +1 பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணி +2 பண்ணுறோம், ஓகேங்களா? அதாவது மல்டிப்ளை பண்ணுறதுல -1 ஆகிட்டே போகுது, ஆட் பண்ணுறதுல +1 ஆட் ஆகிட்டே போகுது. இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ இப்போ நம்ம தேர்டு செட்டுக்கு போகிறோம். தேர்டு செட்டில் பார்த்தீங்கன்னா 66 இருக்குல்ல, இன்ட்டு ஃபஸ்ட்டு 5ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம், 4ஆல் பண்ணிட்டு இப்போ 3ஆல் பண்ணுறோம்ல. ஸோ 3ஆல் பண்ணும்போது என்ன வரும் ஃபைட்டர்ஸ், இது ஒரு 198 வருது. தென் இப்போ +3 பண்ணோம், பிகாஸ் நம்ம ஏற்கனவே 2 ஆட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ +3 பண்ணால் நமக்கு 201. ஸோ 201 அங்கே இருக்குது. ஸோ இந்த சேமே பார்த்தீங்கன்னா இப்போ 406 எப்படி வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ 201 இருக்குல்ல, இதை வந்து 2 டைம்ஸ் பெருக்கிறோம். பிகாஸ் நம்ம ஏற்கனவே 3 டைம்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ஒன்று குறைச்சிட்டு வரல. 2 டைம்ஸ் பண்ணும்போது நமக்கு 402 வருது. தென் வந்து இப்போ 3 ஆட் பண்ணியிருக்குமா, நெக்ஸ்ட்டு 4 ஆட் பண்ணணும், +4 பண்ணுங்கள், 406. ஸோ 406 இருக்குது ஆல்ரெடி. சூப்பர். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன நம்பர் வருதுன்னு செக் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ், இப்போ 406 இருக்குல்ல, இன்ட்டு 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். பிகாஸ் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட்டு 1 மைனஸ் பண்ணல. ஸோ 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அகெயின் 406 தான் வரும். இப்போ நம்ம எந்த நம்பர் ஆட் பண்ணுறோம்னா +5 பண்ணுறோம். பிகாஸ் ப்ரீவியஸாக நம்ம +4 பண்ணியிருந்தோம், இப்போ +5 பண்ணுறோம். we get 411. ஸோ ஆப்ஷன் 3 will be the right answer for this question, ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ், இந்த மாதிரி ரொம்ப ட்ரிக்கியான கொஷின் இந்த கொஷின் ஆக்சுவலி. பட் இந்த லாஜிக் வந்து நீங்கள் MTSல கேட்ட கொஷின் தான் இந்த கொஷின் ஆக்சுவலி. ஒரு சில டைம் இந்தமாதிரி ரொம்ப கஷ்டமான கொஷினுமே MTS லெவலில் கேட்குறாங்க. இந்த லாஜிக்கை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், இல்லைனா ஈஸியாக கிடைக்காது ஃபைட்டர்ஸ். ரொம்ப ட்ரிக்கி கொஷின், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்ம சால்வ் பண்ண போயிடலாமா? ஓகே, இந்த கொஷினை பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இன் a certain code language, bring the cold water is coded as this and water is pure coded as MKZVQH. Then how is water coded in the given language? அதாவது வாட்டர் வந்து என்ன கோட் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. சூப்பர். ஸோ ஃபைட்டர்ஸ், இங்கே பாருங்கள், ரெண்டுத்துலேயுமே வாட்டர் வந்திருக்கு, ஓகேங்களா? அப்போ 2 கோட்லேயுமே எது ரிப்பீட் ஆகிருக்குன்னு பாருங்கள். 2 கோட்லேயும் எது ரிப்பீட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். QH ரிப்பீட் ஆகிருக்கு ஃபைட்டர்ஸ். ஸோ ஆப்ஷனில் QH இருக்குது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் செகண்ட் கொஷின், ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃபைட்டர்ஸ். ஜஸ்ட் கொஷினை பாருங்கள், என்ன கோட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். வேற அந்த கோட் வந்து ரிப்பீட் ஆகிருக்கா, இல்லை மற்ற கோடில் ரிப்பீட் ஆகி அது ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, இதை நீங்கள் கண்டுபிடிச்சினாலே உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிரும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் ஃபைட்டர்ஸ், இதுவுமே பார்த்தீங்கன்னா கோடு தான். ஸோ வைல்டு வந்து பார்த்தீங்கன்னா
3197 கோட் பண்ணியிருக்காங்க. லவ் வந்து 2346 கோட் பண்ணுறாங்க. எல்லுக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபைட்டர்ஸ் இதில் பாருங்கள், இதுலையுமே பார்த்தீங்கன்னா எல் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ எந்த நம்பர் ரிப்பீட் ஆகிருக்குன்னு பாருங்கள், 3 தான் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். இவ்வளோதான் ஃபைட்டர்ஸ், வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. இந்த கொஷினில் நீங்கள் 10 செகண்டில் ஆன்சர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, சூப்பர். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? ஓகே ஃபைட்டர்ஸ், ஆல்ஃபாபெட்டிக்கல் ரிலேட்டட் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ டேரெக்டாக நீங்கள் பியிலேருந்து ஹெச் பாருங்கள். பியிலேருந்து ஹெச் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாங்க, +6 பண்ணுறாங்க. ஸோ ஹெச்லேருந்து எண்ணுக்கு பாருங்கள், அகெயின் +6. ஸோ என்லேருந்து டீக்கு +6 பண்ணுறாங்க. ஸோ டீலேருந்து +6 பண்ணுங்கள். டி வந்து நத்திங் பட் 20, +6 பண்ணால் 26, Z வருது. ஸோ ஜெட்டில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஆப்ஷன் எத்தனை இருக்குது பாருங்கள், 3 இருக்குது, 4 இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு செகண்ட் லெட்டர் போயிடலாம். எஃப்லேருந்து எல்லை பாருங்கள் ஃபைட்டர்ஸ். எஃப்லேருந்து எல்லை பார்த்தீங்கன்னா இங்கேயும் +6 தான் பண்ணுறாங்க. எல்லேருந்து ஆர் பாருங்கள் +6, ஆர்லேருந்து எக்ஸுக்கும் +6. ஸோ எக்ஸ்லேருந்து நம்ம +6 பண்ண என்ன வரும் ஃபைட்டர்ஸ், 4 வருதா. 4 இஸ் டினோட்டிங் டி. ஸோ டி டினோட் பண்ணுற மாதிரி எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள், தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா, இவ்வளோ தான் ஃபைட்டர்ஸ், ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ரிலேட்டட் கொஷின் எப்பயுமே கொஞ்சம் ஈஸியாக தான் ஃபைட்டர்ஸ் கேட்பாங்க. அதனால் நீங்கள் அதை பற்றி வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 5th கொஷின் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ப்ளஸ் மைனஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. டிவைட் சிம்பிள், மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. சிம்பிள் 13, டிவைடுக்கு பதிலாக இன்ட்டு போட்டு 4 பண்ணுறோம். தென் ப்ளஸுக்கு பதிலாக மைனஸு 16, இன்ட்டுக்கு பதிலாக டிவைட் போடுறோமா. தென் +21. ஸோ ஃபைட்டர்ஸ் இதை கேன்சல் பண்ணால் நமக்கு 8 வருது. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 52வா. ஸோ 52லேருந்து 8 மைனஸ் பண்ண என்ன வரும் ஃபைட்டர்ஸ், என்ன வரும், 44 +21 ஆட் பண்ணால் 65. ஸோ 65 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். தேர்ட் ஆப்ஷன் இஸ் தேர். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். இதுவுமே ரொம்ப ஈஸி கொஷின் தான் ஃபைட்டர்ஸ். நீங்கள் சைனை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணி நீங்கள் கரெக்டாக ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் ஃபைட்டர்ஸ், இதுக்கு என்னன்னு பாருங்கள். 13 இஸ் ரிலேட்டட் டு 104. ஸோ 17 இஸ் ரிலேட்டட் டு 136. 23 இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள். ஸோ ஃபைட்டர்ஸ் நம்ம 13 வந்து 104க்கு எப்படி ரிலேட் பண்ணலாம், இன்ட்டு 7 டைம் பண்ணலாமா. 7 டைம் பண்ணால் வருமானு பாருங்க, இல்லை 8 டைம் பண்ணலாமா. 8 டைம் பண்ணலாம், பிகாஸ் அப்போ தான் நம்மளுக்கு 104 வர மாதிரி இருக்கும். ஸோ 13 இன்ட்டு நீங்கள் 8 டைம் பண்ணிங்கன்னா ஒரு 80, ஒரு 24 ஆட் பண்ணால் என்ன வரும் ஃபைட்டர்ஸ், 104 வருது. ஓகேங்களா, இந்தமாதிரி சேம் வே 17 இருக்குல்ல, இது இன்ட்டு 8 டைம்ஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும் ஃபைட்டர்ஸ், ஒரு 80, ஒரு 56, 136 வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக கொஷினை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். 23 இன்ட்டு 8 டைம்ஸ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், ஒரு 160, தென் ஒரு 24, 184. ஸோ 184 ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் நம்பர் அனாலஜி கொஷின். ஓகேங்களா, சூப்பர். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். இமேஜ் பேஸ்டு கொஷின். ஓகே, ஸோ ஃபைட்டர்ஸ் இப்போது டிஃப்ரென்ஸ் பாருங்கள் என்னென்னலாம் சேஞ்ச் ஆகிருக்குன்ட்டு. ஃபஸ்ட் டயக்ராம்லேருந்து செகண்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இந்த ட்ரையாங்கிள் வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இந்த ட்ரையாங்கிள் எலிமினேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ட்ரையாங்கிள் எலிமினேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அப்படி தான் பண்ணி ஆகணும், பிகாஸ் ஒவ்வொன்றா பண்ணிட்டு வராங்க. ஸோ அதை எலிமினேட் பண்ணால் நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் வரும்னு பாருங்கள். 4th ஆப்ஷன் கரெக்டாக இருக்குமா, நல்லா பாருங்கள். அந்த ஸ்டார் மாரி இருந்த 3த்தையுமே நம்ம எலிமினேட் பண்ணிடுறோம். மிச்சம் இருக்கிறது வெறுமே ட்ரையாங்கிள் மட்டும்தான். அப்படி இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷன் இருக்குன்னா 4th ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். 8th கொஷின் ரொம்ப லென்த்தாக இருக்குது, ஆன்சரும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிடாதீங்க. ஈஸி கொஷின் தான், சிம்பிளாக சால்வ் பண்ணிட்டு போகலாம். 7 people, ஓகேங்களா, சிட்டிங் இன் ஏ ரவுண்ட் டேபிள் ஃபேஸிங் த சென்டர். அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். 1 2 3 4, ஓகேங்களா. ஸோ 7 பேர் உட்கார மாதிரி போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சி சிட்டிங் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஏ. சி வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு செகண்ட் லெஃப்டில் இருக்கார், போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஒன்லி 1 person சிட் பிட்வீன் பி அண்டு சி. ஸோ பிக்கும் சிக்கும் நடுவில் ஒருத்தர் தான் உட்கார்றாரு.
சின்ஸ் ஏ இங்கே வந்ததுனால நம்ம பி வந்து அந்த சைடு தான் போட்டாக்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். when counted rate of b அது போட்டாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இயை பற்றி பேசியிருக்காங்களா? யா, இ இஸ் சிட்டிங் தேர்ட் டு த ரேட் ஆஃப் எஃப். ஸோ எஃப்க்கு 3வது ரைட்டில் தான் இ வராரு. ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், டி இஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் இ. டி வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட் லெஃப்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஃபைட்டர்ஸ், the position of how many persons excluding A will remain unchanged if the remaining இது வந்து டேட்டா கொஷினா? ஓகே, ஸோ ஃபைட்டர்ஸ் இப்போ இதுவில் தான் டேட்டா கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டேட்டா வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ டியும் இயும் ஒரே இடத்துல வர மாதிரி எங்கே வர முடியும்னு பாருங்கள். ஓகேங்களா? அதுதான் மெயின். டியும் இயும் ஒன்றா உட்காறாங்க. ஸோ அப்போது இங்கே தான் இ போட்டாகணும், இங்கே தான் டி போட்டாகணும், இங்கே வந்து எஃப். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் இருக்கிறது என்னது? ஜி தான் இருக்குது, அது இந்த இடம் தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்டை வச்சு தான் இங்கே நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ டேரெக்டாக கொஷின் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம். அதாவது the position of how many persons excluding A will remain unchanged. ஓகேங்களா? இஃப் all the persons arranged English alphabetic order in a clockwise direction starting from A. அதாவது ஏலேருந்து எல்லாமே clockwise எழுத சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ வந்து நம்ம ஏன்னு எழுதுகிறோம். அதுக்கப்புறம் என்ன வருது? பி கொடுத்துருக்காங்களா? ஸோ பி போடுறோம், இங்கே வந்து சி போடுறோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஃபைட்டர்ஸ்? டி இருக்குது. அதுக்கப்புறம் இஏ, நெக்ஸ்ட்டு எஃப்பு, அதுக்கப்புறம் ஜி. ஸோ எதோட பொசிஷன்லாம் வந்து சேமாக இருக்குன்னு கேட்குறாங்க ஃபைட்டர்ஸ். இப்போ ஏ வந்து நம்ம கணக்கில் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதை கேன்சல் பண்ணுறங்க. பிக்கு வந்து எஃப் வந்திருக்கு, சிக்கு சி மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இங்கே ஒரு பேர் கிடச்சிருக்கு. ஜிக்கு டி வந்திருக்கு, பேர் ஆகலை. இக்கு பி வந்திருக்கு, பேர் ஆகலை. இங்கே இக்கு எஃப் பேர் ஆகலை, டிக்கு ஜி பேர் ஆகலை. ஸோ ஒரே பேர் தான் ஃபைட்டர்ஸ் வந்திருக்கு. சிக்கு சி வந்து பேராக இருக்குது இந்த கொஷனுக்கு. இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின் தான் ஃபைட்டர், பட் ஸ்டில் it's very easy. So option 1 is the right answer for this question. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் எக்ஸாமில் ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க, பட் ஸ்டில் இட்ஸ் கைண்ட் ஆஃப் நியூ மாடல் கொஷின். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். நோ சேர் இஸ் ரெக்லீனியர். ஓகே, பிரச்சனை இல்லை. நோ ரெக்லீனியர் இஸ் அ சோஃபா. ஓகே, no recliner is a mat. ஓகே ஃபிட்டர்ஸ், இப்போ நம்ம டைரெக்டாக கன்க்ளூஷன் வந்துடுவோம். நோ சேர் இஸ் சோஃபா. ஸோ சேருக்கும் சோஃபாவுக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை. ஸோ நம்ம டைரெக்டாகவே ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சம் மேட்ஸ் ஆர் சோஃபா. மேட்டுக்கும் சோஃபாவுக்குமே எந்த கனெக்ஷனுமே இல்லை. ஓகேங்களா? அதனால் அதையும் நம்ம வந்து தப்புன்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ், neither conclusion 1 nor conclusion 2 is the right answer for this syllogism question. ஓகேங்களா? இந்த 10th கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 394 வந்து பார்த்தீங்கன்னா 242க்கு ரிலேட்டடுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைட்டர்ஸ் நம்மளை பார்த்தாலே தெரியுது, கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 2, இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் ஒரு 5, 1. ஸோ 152 கண்டிப்பாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதை நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது, விச் மீன்ஸ் மைனஸ் பண்ணுறாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு செட்டு பாருங்கள், 4, 6, 1. ஸோ 309 டிஃப்ரென்ஸ் எடுங்க ஃபைட்டர்ஸ், என்ன வருது? 2 வருது. இங்கே ஒரு 5, 1, 152 வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த சேம் வே 428 இருக்குல்ல, இதில் வந்து 152 நம்ம மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் எந்த நம்பர் வருதோ அதான் நம்மளுக்கு ஆன்சர். 6, 12லேருந்து 5 போச்சுன்னா ஒரு 7, தென் 3லேருந்து 1 போச்சுன்னா 2. 276 இருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், தேர்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் நம்பர் அனாலஜி கொஷின். ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து கிட்டத்தட்ட பெருசாக இருக்குது, இல்லை ஓரளவுக்கு மேட்சாக இருக்குனாவே கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தான் எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இது ஒரு நியூ லாஜிக், இது நீங்கள் புரிஞ்சுக்குங்க. POT இது வந்து பார்த்தீங்கன்னா 15, 14, 19 கோட் பண்ணுறாங்க. ஸோ ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு தெரியும், P வந்து பார்த்தீங்கன்னா 16, O வந்து பார்த்தீங்கன்னா 15, T வந்து 20.
அதாவது ஒன்று மைனஸ் பண்ணி போடுறாங்க, சிம்பிள். இந்த சேமே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் இருக்குல்ல, எஸ் இஸ் நத்திங் பட் 19 ப்ளஸ் 1 மைனஸ் பண்ணி 18 போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பி வந்து 16, ஸோ 1 மைனஸ் பண்ணி 15 போட்டிருக்காங்க. இந்த சேம் வே நம்ம எந்த என்ன சொல்கிறது பர்ஃபார்முக்கு எந்த கோடு வரும்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள், தேர்ட் ஆப்ஷன்லையும் பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன்லையும் பாருங்கள், ஃபோர்த் ஆப்ஷன்லையும் 15 தான் ஸ்டார்ட் ஆகுது. நோ ப்ராப்ளம். ஈக்கு பாருங்கள் ஃபைட்டர்ஸ் 5, ஸோ -1 பண்ணால் 4 வரும். ஸோ செகண்டு நம்பர் வந்து 4 இருக்கிற மாதிரி ஆப்ஷன் பாருங்கள் எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 17 எல்லாத்துலேயும் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள் 5 6 5 5னு வந்திருக்கு. ஸோ இதில் நம்ம கண்டுபிடிச்சா தெரிஞ்சிடும். இப்போ நம்ம டேரெக்டாக ஃபோர்த் லெட்டர் பார்க்குறோம் ஃபைட்டர்ஸ். ஃபோர்த் லெட்டர் வந்து 6 -1 பண்ணால் 5. ஸோ 5 வர மாதிரி பாருங்கள். தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது, ஃபோர்த்துலேயே இருக்குது, செகண்டில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெட்டர் போயிடலாமா? ஃபிஃப்த் லெட்டர் போயிடலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 14 இருக்குது, 14 இருக்குது, இங்கே 15 இருக்குது. அதை பார்த்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃபைட்டர்ஸ் இங்கே ஓ கொடுத்துருக்காங்க. ஓலேருந்து 15 1 மைனஸ் பண்ணால் 14. ஸோ 14 தான் வந்தாகணும். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் அண்டு தேர்ட் ஆப்ஷன் இதில் தான் ஆன்சர் இருக்குது, நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 17 கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபைனல் லெட்டர் வந்துடும் ஃபைட்டர்ஸ். 12 இங்கே 13 கொடுத்துருக்காங்க. எம் இஸ் நத்திங் பட் 13. ஸோ இப்போ நம்மளுக்கு 12 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ 12 எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் 11th கொஷின். ஓகேங்களா? இது வெரி ஈஸி கொஷின் ஃபைட்டர்ஸ். ஜஸ்ட் 1 மைனஸ் பண்ணி போடுறாங்க. சம்டைம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொஷின். பட் இது வந்து ரொம்ப ஈஸியான கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் ஃபைட்டர்ஸ், மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டேரெக்டாக பி தான் பார்க்கணுங்க ஃபஸ்ட்டு. ஸோ பியில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எல்லா ஆப்ஷனும் இருக்கான்னு பாருங்கள். இருக்குது. இந்த பி வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம தேர்ட் ஆப்ஷன் இப்போயே எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இந்த ஹேஷ்டேக் இருக்குல்ல, இது வந்து இங்கே லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ மிரரில் பார்க்கும்போது நம்மளுக்கு ரைட் சைடில் பார்க்குற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிற மாதிரி பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இது வந்து லெஃப்ட் சைடில் பார்த்த மாதிரி இருக்குது. அதனால் ஃபோர்த் ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். வேறு செகண்ட்லேயும் ஃபர்ஸ்ட்லேயும் பாருங்கள் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் ஹேஷ்டேக் அப்புறம் 4 வரணும். பட் இங்கே 7 கொடுத்துருக்காங்க, அதனால் செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 12. ஓகேங்களா? இப்படி தான் ஃபைட்டர்ஸ் எலிமினேட் பண்ண ஆப்ஷன்லாம். ஸோ நீங்கள் அப்படியே இதை பார்த்துட்டு வரைஞ்சிட்டுலாம் இருக்கக்கூடாது. டக்குன்னு ஆன்சர் ஆப்ஷனை பாருங்கள், கொஷினில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், ரிலேட் பண்ணுங்கள். எந்தெந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியுமோ அதெல்லாம் எலிமினேட் பண்ணிவிட்டு எது கரெக்டான ஆப்ஷனோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஷின் ஃபைட்டர்ஸ், இது என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். அகெயின் ஆல்ஃபபெட்டிக்கல் ரிலேட்டட் கொஷின். ஸோ ஃபைட்டர்ஸ், அப்போ நம்ம எல்லேருந்து என்ன எப்படி ரிலேட் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? என்ன பண்ணலாம்? +2 பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த சேம் வே எஸ்லேருந்து யூ பாருங்கள் +2. ஸோ டிலேருந்து +2 பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு வந்து எஃப் கிடைக்கும். ஸோ எஃப்ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எல்லா ஆப்ஷன்லையும் கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை போல், வேஸ்ட்டு பண்ணிட்டு டைமிங்க. ஓகே, நோ நீட் வரி. ஐலேருந்து கே பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஐலேருந்து கே பார்த்தீங்கன்னா +2 பண்ணுறாங்க. அகெயின் த சேம் வே எல்லுலேருந்து என்னு பாருங்கள் +2. ஸோ யூலேருந்து +2 பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு டபிள்யூ வருது. ஸோ டபுளில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஃபோர்த் ஆப்ஷனில் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ தேர்ட் லெட்டர் தான் செக் பண்ணி ஆகணும். எஃப்லேருந்து ஹெச் அகெயின் +2. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக ஏலேருந்து +2 பண்ணிடலாம், நம்மளுக்கு சி வருது. ஸோ தேர்ட் லெட்டர் சி இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். இந்தமாரி 5th டயக்ராம் கேட்குறாங்களாவே நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, 2லேருந்து 3 பாருங்கள், தென் 4லேருந்து 5 பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இந்த இபிஎல்ஏடி அதை அப்படியே ஃபர்ஸ்ட்டில் போட்டாங்க. ஓகேங்களா? இந்த சேம் வே டிஇடிபிஏ இதை அப்படியே டேரெக்டாக ஃபர்ஸ்ட்டில் வர மாதிரி பாருங்கள். ஃபோர்த் ஆப்ஷன்லேயும் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயும் இருக்குது. இது ரெண்டுத்தையும் இப்போயே எலிமினேட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நெக்ஸ்ட்டு இங்கே வந்து Z கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து L கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம தான் இப்போ இன்னும் செலக்ட் பண்ணோம் எந்த லெட்டர் வந்து வரணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ இந்த செகண்ட் பாக்ஸ்லேருந்து தேர்ட் பாக்ஸ் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், எஸ்ஸுக்கு பதிலாக டின்ற புது லெட்டர் வந்திருக்கு. இந்த சேம் வே எல்லுக்கு பதிலாக புது லெட்டர் வரணும். பட் இங்கே எல் அப்படியே கொடுத்துருக்காங்க, அதனால் நம்மளுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் ஃபைட்டர்ஸ், ரொம்ப சிம்பிளாக எப்படி சால்வ் பண்ணுவோமோ அந்தளவுக்கு நான் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் ஃபைட்டர்ஸ், அகெயின் சிலாகிசம் கொஷின். இது எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பாருங்கள். சம் ஹூப்ஸ் ஆர் கவுஸ்ன்னு சொல்கிறாங்க, HC. இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல் கவுஸ் ஆர்
புல்ஸ். ஓகேங்களா, சூப்பர். இப்போ நம்ம டேரெக்டாக கன்க்ளூஷன் வந்துடுவோம். சம் புல்ஸ் ஆர் ஹூப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சம் புல்ஸ் வந்து ஹூப்ஸ் தான், கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் இஸ் ரைட்டு. செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்கள், சம் ஹூப்ஸ் ஆர் புல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் கரெக்டு தான் ஃபைட்டர்ஸ், ரெண்டுமே சேம் தான். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் சிலாகிசம் கொஷின். ஓகேங்களா, வெரி ஈஸி. நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். கேலண்டர் கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, இஃப் த 10th day of the month having a 30 day is a Tuesday, then what will be the last day of the same month? ஓகேங்களா, வெரி ஈஸி ஃபைட்டர்ஸ். அதாவது 30 நாள் கொண்ட ஒரு மாதத்தில் 10வது நாள் வந்து டியூஸ்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ 30வது நாள் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, சிம்பிள் ஃபைட்டர்ஸ். இப்போ நம்ம டேரெக்டாக 20 ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, எதுவுமே பண்ண போகிறது இல்லை, பிகாஸ் இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 20 ஸோ நம்ம இதை வந்து நம்ம 7ஆல் டிவைட் பண்ணுறோமா, 7ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 6 வருது. 6 இஸ் நத்திங் பட் என்ன சொல்கிறது, 6 ஆட் பண்ணோம் டியூஸ்டேலேருந்து. அதுக்கு பதிலாக நம்ம ஒன்று மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணால் மண்டே வருது. ஸோ மண்டே இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் 16th கொஷின். ஓகேங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? இந்த 17th கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் கொஷின் தான். ஸோ 19th July 2000 வாஸ் எ வெனஸ்டே. தென் 15th June 2012 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஃபைட்டர்ஸ் இது நீங்கள் இத்தனை மாதத்தை கண்டுபிடிச்சி இதுக்கு இவ்வளோ போகிறதுக்கு உங்களுக்கு 12 வருஷம் நீங்கள் இதை ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப டைம் இருக்குது. இதுக்கு டேரெக்டாக ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக்கு நான் ஏற்கனவே நம்ம யூடியூப் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போதே அதை நான் அப்லோட் பண்ணிட்டேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நல்லா புரியும். பட் இப்போ நான் அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், டேட் எழுதிக்கங்க, ப்ளஸ்ஸு மந்த்து கோடு, ப்ளஸ்ஸு என்ன இயரோ அந்த இயர் எழுதுங்க, ப்ளஸ்ஸு இயரை வந்து பை 4ஆல் டிவைட் பண்ணி அதோட என்ன சொல்கிறது கோஷன்ட்னவோ அதை எழுதிக்கணும். ஓகேங்களா, தென் ப்ளஸ்ஸு இயர் கோடு, இது எல்லாத்தையும் எழுதி 7ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ ஃபைட்டர்ஸ் இப்போ டேட்டு பாருங்கள் 15, ப்ளஸ்ஸு மந்த்து கோடு, ஜூனோட மந்த்து கோடுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் 4 பண்ணுறோம். ஓகேங்களா, அதுதான் மந்த்து கோடு. தென் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 12. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இயரை வந்து 4ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கோஷன்ட் என்ன வருது, 3 வருது. ப்ளஸ்ஸு இயர் கோடு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 6. ஓகேங்களா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம 7ஆல் டிவைட் பண்ணுறோம். அதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ எடுக்கும் நம்ம கேன்சல் பண்ணலாம். இதை நம்ம 7ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ரிமைனிங் 1 வருது. ஓகேங்களா, தென் என்ன பண்ணலாம் ஃபைட்டர்ஸ், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள் 15, 7ஆல் டிவைட் பண்ணுங்கள், ரிமைனிங் 1 வரும். ஓகேங்களா, ஸோ இந்த 1ஐயும் 6 ஆட் பண்ணி அதை 7ஆல் டிவைட் பண்ணுறங்க. இப்போது 1 4 ஆட் பண்ணிங்கன்னா 5 வருது. 5 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவை டினோட் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ 1 வந்து மண்டேவும் 0 வந்து சண்டேவை டினோட் பண்ணுது. மிச்சம் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே அந்தந்த ரெஸ்பெக்டிவ் டேஸை வந்து டினோட் பண்ணுது. 5 இஸ் நத்திங் பட் ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா, இவ்வளோ தான் ஃபைட்டர்ஸ். ஸோ உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு வந்து இந்த கோடு நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா எந்த டேட் வேணால் கொடுக்கட்டும், அது ட்ரூ கேலண்டராக இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் ஃபைட்டர்ஸ். பிளட் ரிலேஷன் கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, சூப்பர், நோ ப்ராப்ளம். இது எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ரீதா டோல்ட் டு மணி. ஓகேங்களா, த கேர்ள் ஐ மெட் எஸ்டர்டே அட் த பீச் வாஸ் த யங்கஸ்ட் டாட்டர் ஆஃப் பிரதர் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸு மதர். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரீதா டோல் டு மணியில், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரீதாவை நம்ம டிஃபைன் பண்ணிப்போம். மை ஃப்ரெண்டு, ரீதாவோட ஃப்ரெண்டு. ஓகேங்களா, ஃப்ரெண்ட்ஸு மதரு. ஓகேங்களா, மதர்ஸு பிரதர். ஸோ பிரதரையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், யங்கஸ்ட் டாட்டர் ஆஃப் த பிரதர். ஸோ இவங்களுடைய டாட்டர். ஓகேங்களா, ஸோ இங்கே கொடுத்த மாதிரி நம்ம டயக்ராம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், how was the girl is related to ரீதாஸ் ஃப்ரெண்டு. ஸோ ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த கேர்ள் என்ன ரிலேஷன் கேட்குறாங்க, மதர்ஸு பிரதர்ஸு டாட்டர். ஓகேங்களா, அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கசின்னு சொல்லலாமா. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் பிளட் ரிலேஷன் கொஷின். ஓகேங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது என்ன சொல்கிறது, மாமன் பொண்ணு, அதுதான் நம்ம கசின்னு சொல்லுவோம். அப்படி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸி தான் ஃபைட்டர்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே,
இதுவும் பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன் கொஷின் தான். ஸோ பாயிண்டிங் டு எ உமன் எ மேன் செட், ஓகேங்களா, ஹர் ஃபாதர் இஸ் த ஒன்லி சன் ஆஃப் மை ஃபாதர். ஓகே, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மேன் சொல்கிறாரு ஹர் ஃபாதர், அந்த பொண்ணோட ஃபாதர் இஸ் த ஒன்லி சன் ஆஃப் மை ஃபாதர். அதாவது அந்த பொண்ணோட ஃபாதர் இருக்கார்ல, இப்போ அந்த டாட்டர் இருக்குன்னு வச்சுங்க, அந்த பொண்ணு இருக்குது, அவங்களோட ஃபாதர் இஸ் த ஒன்லி சன் ஆஃப் மை ஃபாதர், என்னோட ஃபாதரோட ஒன்லி சன். அப்போனா அந்த மேனு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட அப்பா. ஓகேங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவரோட ஃபாதர் இருக்கார்ல, அவர் வந்து ஒன்லி சன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேன் தான். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ கொஸ்டின் என்ன, ஹவு த மேன் இஸ் ரிலேட்டட் டு இந்த உமன், இந்த உமனுக்கு வந்து இந்த மேன் என்னன்னு கேட்குறாங்க, ஃபாதர். ஸோ ஈஸி ஃபைட்டர்ஸ், ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் பிளட் ரிலேஷன் கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ், ஃபைனல் கொஷின். A test has 50 questions. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, a student score 1 mark for correct answer. ஓகே, -1/3 for wrong answer, then -1/6 for not attempting. ஓகேங்களா, if the net score was 31. ஓகே, then he has not attempted 6 questions. Then how many questions answered wrongly by the students? அதாவது எத்தனை கொஸ்டின் தப்பாக அட்டன் பண்ணியிருக்காரு, அதனோட நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. வெரி சிம்பிள், இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். டோட்டல் மார்க் 31. ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுற கொஸ்டினுக்கு வந்து 1 மார்க். ஓகேங்களா, ஸோ அவர் வந்து நாட் அட்டெம்ப்ட் வந்து 6 மார்க் பண்ணியிருக்காங்களா. ஸோ அப்போது வந்து 6 இன்ட்டு -1/6, நாட் அட்டெம்ப்ட் பண்ணால் -1/6 மார்க்கா. ஸோ ஃபைட்டர்ஸ் இப்போ இந்த 50 கொஷினில் 6 கொஷின் மைனஸ் பண்ணிடலாம், பிகாஸ் அது வந்து நாட் அட்டெம்ப்ட்டு. அதை மைனஸ் பண்ணால் நமக்கு 44 வருது. ஓகேங்களா, இந்த 44 வந்து நம்ம இதில் எத்தனை பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க கரெக்டாக, எத்தனை பேர் தப்பாக அட்டன் பண்ணியிருக்காங்க அதை நம்ம பிரிக்கணும். அதனால நம்ம 44 - எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஓகேங்களா, இன்னொன்று வந்து என்ன சொல்கிறது, எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இப்படி வச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, 44 - எக்ஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு, அதாவது கரெக்டாக அட்டன் பண்ணவங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா வெறும்னே எக்ஸ் மட்டும். ஓகேங்களா, இது வந்து அன்அட்டெம்ப்டில், சாரி தப்பாக அட்டன் பண்ணவங்க இவங்க, இது -1/3. ஓகேங்களா, ஸோ விடஸ் இதை நம்ம கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு -1 வருது. இந்த -1 வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு கொண்டு வந்துருங்க, 32 மாறிடும். ஓகேங்களா, ஸோ விடஸ் அப்போ நம்ம இதை நம்ம பிரித்து எழுதும்போது நம்மளுக்கு என்ன வரும், 44 - எக்ஸு, இதை நம்ம எழுதும்போது -1/3x. ஓகேங்களா, ஸோ இந்த 44 வந்து நம்ம இங்கே வச்சுக்கிட்டு இந்த 32 இனான் சைடு கொண்டு வந்துடுவோம். இந்த -எக்ஸும் -1/3xும் அனான சைடு கொண்டு போயிடுவோம். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னு பாருங்கள், இருங்க மேலே எழுதுகிறேன். ஸோ எக்ஸு ப்ளஸ்ஸு 1/x, இங்கே 44 இருக்கா, -32. இது நம்ம டிஃப்ரென்ஸ் எடுங்க ஃபைட்டர்ஸ், இங்கே 2 வருது, 1 12 வருது. இந்த 1/3x ப்ளஸ்ஸு எக்ஸ் இருக்குல்ல, இது நம்ம பண்ணும்போது 4/3x வரும். ஓகேங்களா, ஸோ இந்த 4ஐயும் 4 கேன்சல், 12 கேன்சல் பண்ணிங்கன்னா 3 இருக்குது. இந்த 3 இனான் சைடு கொடுக்கும்போது நம்மளுக்கு 3 × 3 9ஆக மாறிடும். ஸோ x = 9. ஸோ அவங்க கேட்குறது எக்ஸோட வேல்யூ தான். ஸோ 9 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. என்னால் இது கரெக்டாக எழுத முடியல, ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை ஃபைட்டர்ஸ், சிம்பிள். அதாவது 31 மார்க் தான் வந்து ஃபுல் மார்க். ஓகேங்களா, 50 கொஷின் இருக்குது, அதை நம்ம வந்து 3 பார்ட்டாக பிரிக்கிறோம். கரெக்டாக அட்டன் பண்ணால் 1 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணால் -1/3 மார்க்கு, அதுக்கப்புறம் அட்டன் பண்ணாமல் விட்டால் -1/6 மார்க்கு. ஓகேங்களா, அதுபடி போடுறோம். போட்டு எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சா நமக்கு 9 வருது, விச் இஸ் நத்திங் பட் தப்பாக அட்டன் பண்ண கொஷின்ஸ். ஓகேங்களா, சூப்பர். அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ், 20 கொஷின் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். உங்களுடைய மார்க் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நான் டெஸ்ட் சீரிஸ் அப்லோட் பண்ணுறேன் ஃபைட்டர்ஸ். ரெகுலராக நீங்களும் சால்வ் பண்ணுங்கள், ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிங்க, ரீசனிங்கில் வந்து ஃபுல் மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபைட்டர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.